இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி வந்த பிறகு பல மாற்றம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ரயில் கட்டண உயர்த்து சொல்கிறதோட ரயில் கட்டண மாற்றம்னு சொல்லுங்கள். சேஞ்ச் ஆஃப் த காஸ்ட் ஹைக் சொல்லாதீங்க. ஏன்னா வேர்ல்டுலேயே இந்தியன் ரயில்வேயோட காஸ்ட் தான் ரொம்ப லோ காஸ்ட்டு. சராசரியாக நம்ம அண்டை நாடு பார்க்கலாம், நியர்லி 350 கிலோமீட்டர்ஸ்க்கு பாகிஸ்தானோட ரயில் காஸ்ட்டு 350 கிலோமீட்டர்ஸ்க்கு 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்ரீலங்கா பார்த்துக்கோங்க, 350 கிலோமீட்டர்ஸ்க்கு 413 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் 350 கிலோமீட்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 350 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்தியன் ரயில்வே 350 கிலோமீட்டர்ஸ்க்கு 121 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் பார்த்துக்கோங்க, 10 மடங்கு 15 மடங்கு 20 மடங்கு அதிகம். ஸோ வேர்ல்டுலேயே இந்தியன் ரயில்வே லோவஸ்ட் காஸ்ட் பேசஞ்சர்ஸ்க்கு டைரெக்டாக பெனிஃபிட் ஆகக்கூடிய வகையில் இந்த பேசிக் காஸ்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் ரயில் ப்ரைஸ் ஹைக் சொல்கிறதோட ப்ரைஸ் சேஞ்சு சொல்லலாம். குறிப்பாக சார், டிசம்பர் 26லேருந்தா இந்த காஸ்ட் சேஞ்ச் ஆஃப் காஸ்ட் அமலுக்கு வந்திருக்கு. அது என்னன்னா, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் 215 கிலோமீட்டர்ஸ் அபவ் போயிட்டீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா ஏற்றுக்கிறாங்க. 1 பைசா, தட் இஸ் 1 ரூபி கிடையாது, 1 பைசா. அண்ட் மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் 215 கிலோமீட்டர்ஸ்குள்ளே எதுவுமே கிடையாது. 215னா 216 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் அதிகமாக ஆன உடனே ஏசி அண்ட் நான் ஏசிக்கு 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா ஏற்றுக்குறாங்க. அண்ட் சீசன் டிக்கெட்டு, சபர்பன் டிக்கெட்லாம் எந்த காஸ்ட்டும் ஏற்றலை. ஸோ குறிப்பாக சார், இந்த காஸ்ட்டு அதிகமாக யாருக்கும் அந்த 1 பைசா 2 பைசா அந்த மாதிரி காஸ்ட்டு அது ஹைக்கு சொல்கிறதோட சேஞ்ச் நம்ம சொல்லலாம். சென்னை டு கோயம்புத்தூருக்கு எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? ஆல்ரெடி சார், மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் வாட் எவர் மே பி த ட்ரெயின் throughout the country has come into the implementation by the Indian Railway. 1 paisa after 215th kilometer is over. If you go for 216, 1 paisa. AC, non-AC, that is mail and express பொறுத்த வரைக்கும் 215 கிலோமீட்டர் முடிச்சு 216 போன உடனே 2 பைசா. எல்லா ட்ரெயினுக்கு சேம் ஆஸ் இட் இஸ் அமலுக்கு வந்திருக்கு சார். குறிப்பாக சார், ஜனவரி இப்போ தற்காலம் அமலுக்கு வந்துருச்சு. ஜனவரி 12ஆம் தேதி முதல், ஏன்னா இது யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி வந்த பிறகு அவருக்கு டைரக்டாக புகார், ஒரு அருமையான ரயில்வே மினிஸ்டர், அவங்க அனைத்து திட்டங்க மக்களுக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய வகையில் அவருக்கு எல்லா திட்டங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் தற்கால் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம், முதல்ல தற்காலுக்காக அந்த ஐஆர்சிடிசி ஆப்பில் உங்கள் ஆதார் லிங்க் பண்ணணும். அது வகையில் ஓடிபி வச்சு தான் நீங்கள் தற்கால் வாங்க முடியும். அது பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஆஃப்லைன்லேயும் அது கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நார்மல் டிக்கெட்ஸ்க்கும் அது கொண்டு வந்துட்டாங்க, ஆன்லைன் ஆஃப்லைன் டிக்கெட்ஸும் அது கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆஃப்டர் 12ஆம் தேதி, தட் இஸ் ஜனவரி 12லேருந்து எந்த வகையான டிக்கெட் நீங்கள் எடுத்தால் கூட, ஆன்லைன் ஆஃப்லைன் தற்கால் ஆர்டினரி டிக்கெட் எடுத்தால் கூட உங்களுக்கு ஆதார் அந்த ஐஆர்சிடிசி ஆப்பில் இணைக்கப்பட்டாதான் நீங்கள் டிக்கெட்டை எடுக்க முடியும். ஸோ ஆதார் இஸ் மஸ்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிக்கெட் ஆஃப் த இந்தியன் ரயில்வே. குறிப்பாக இந்தியன் ரயில்வே ஐஆர்சிடிசி
ஃபேக் அக்கௌண்ட்ஸ் நியர்லி 3 கோடி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இந்தியன் ரயில்வே ஐஆர்சிடிசியோட பிளாக் பண்ணிருக்காங்க. இது ஏன்னா நம்ம பேசஞ்சர்ஸ் புக் பண்ணும்போது அதிகமாக காஸ்ட் ஏஜென்சிஸ் மூலமாக ஃபேக் ஏஜென்சிஸ் மூலமாக அதிகமாக காஸ்ட் கொடுத்து போகிறதுனால மக்கள் அதுக்கு பாதிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஆதார் கட்டாயமாக்கப்பட்டது. ஆதார் ஐஆர்சிடிசியில் ஆப்பில் இணைஞ்சாதான் அது மூலமாக ஓடிபி வச்சு தான் நீங்கள் ஆன்லைன் லாகின் பண்ணி டிக்கெட் எடுக்க முடியும். ஸோ ஜனவரி 12 மூலம் த்ரூஅவுட் த கண்ட்ரி இந்தியன் ரயில்வே இது அமலுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த தருணத்தில் நான் எம்ஜிஎஃப்ஏ ஜாஃபர் அலி தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழு உறுப்பினர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் குறிப்பாக யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார்.